ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. சூப்பரான டிப்ஸுங்க. தோசைக்கல்லில் தோசை திருப்ப முடியல, தோசைக்கல்லில் ஒட்டுது அப்படின்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறது, லேப்டாப்பில் மொபைல்லலாம் இங்க் ஆகிடுச்சின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது, கையில் பெயிண்ட் ஆகிடுச்சின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்துடலாங்க. நம்ம எல்லாருமே பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம். பட் டிஸ்டம்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக கழுவிடலாம். ஆனால் ஜன்னலுக்கும் கதவுக்கும் யூஸ் பண்ணுற பெயிண்ட்டுனா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் டாப்புக்கு யூஸ் பண்ண பெயிண்ட்டு தான் கையில் ஆயிடுச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணால் கழுவினப்போ போகலை. ஸோ நான் இங்கே வைப்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை வச்சு நல்லா தொடச்சி பார்க்கலாம். லைசால் வைப்ஸ் பொதுவாக தொடச்சா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். நான் ஸ்டவ் டாப்புக்கு, என்னோடய ஸ்டவ் ஒயிட் கலராக இருக்கும், அதனால் ஸ்டவ் டாப்புக்கு யூஸ் பண்ணப்போ, பெயிண்ட் யூஸ் பண்ணப்போ தெரியாமல் அந்த ப்ரஷ்ஷை அப்படியே, அந்த பெயிண்ட் பார்ட் உள்ள ப்ரஷ்ஷை அப்படியே தொட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இதில் ஓரளவுக்கு போயிருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நெயில் பாலிஷ் ரிமூவர் எல்லாருமே வீட்டில் வச்சுருப்போம். வைப்ஸ் இல்லைன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நல்லா தேய்க்கிறேன். துணி எதுவுமே யூஸ் பண்ணல, அப்படியே டைரெக்டாக கையில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். லேசாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் முக்கால்வாசி க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு லேசாக இருந்தால் கூட நம்ம ஒரு 2-3 பாத்திரமெல்லாம் கழுவினோம், தேய்ச்சி கழுவினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். பாருங்கள், இப்போது 97% க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்தது டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதாவது லேப்டாப் இல்லைன்னா ஃபோன், இதிலெல்லாம் இங்க் ஆகிடுச்சின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. நம்ம இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டே நோட்ஸ் எடுக்கிறோம். அந்த டைமுகளில் ரீஃபில் பேனா யூஸ் பண்ணும்பொழுது இல்லைன்னா ஜெல் பேனா யூஸ் பண்ணும்பொழுது அதோட பேக் சைடில் உள்ள அந்த இங்க் சம்டைம்ஸ் லீக் ஆகிடும். பேனாவிலேருந்து வெளியே நம்மளை அறியாமலே நம்ம கையில் தொட்டுருவோம். இல்லைன்னா அந்த டிப் பகுதியில், அந்த எழுதுகிற டிப் இருக்கு இல்லைங்களா, அந்த டிப்பில் இருந்து கூட சம்டைம்ஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம தெரியாமல் தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி டிவைஸ் தொட்டோம் அப்படின்னா அந்த டிவைஸ்லேயும் அந்த கரை பிடிச்சிரும். நம்ம நினைப்போம், ஐயோயோ ரீஃபில் பேனாவோட கரையாச்சே போகுமோ என்னமோ அப்படின்னு. ஆனால் நான் இங்கே ஒரு ஈஸியான மெத்தடு தான் காமிச்சிருக்கிறேன், அந்த கரையை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு. பாருங்கள், அந்த கீபோர்டில் எவ்வளோ கரை ஆகிருக்குதுன்னு. இங்கேயும் நான் இதே வைப்ஸ் தான் எடுத்துருக்குறேங்க. இந்த வைப்ஸ் வச்சு தான் துடைக்க போகிறேன். ஏன்னா இதுவே கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லைங்களா. இதை வச்சு நிதானமாக நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கீரல் எதுவும் விழாது. ஏன்னா இதுவும் சாஃப்டாக இருக்கும். இந்த வைப்ஸும் நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம ஃபுல்லாக துடைக்காமல் எந்த இடத்துல ஆயிருக்குதோ அந்த இடத்துல துடைச்சிக்கலாம். பொதுவாகவே நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் வைப்ஸ் வச்சு நம்மளோட லேப்டாப் அதெல்லாம் துடைப்போம். இப்போ அந்த சந்துக்குள்ளே, கீபோர்டுக்குள்ளே ஏதாவது இங்க் ஆகிருந்தால் அதையெல்லாம் நிதானமாக தொடச்சி எடுத்துட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டப்போ கரையெல்லாம் எப்படி நீக்கிறது துணியிலேருந்து அப்படின்னு, மஞ்சள் கரை அதெல்லாம் எப்படி நீக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்மளோட துணியில் ஏதாவது இங்கு கரை பட்டுருச்சு இல்லைன்னா ரீஃபில் பேனாவோட இங்க் கரை பட்டுச்சு அப்படின்னா நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதே கரையை நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சும் ட்ரை பண்ணேன். ஆனால் அது வீடியோ எடுக்கலை, அதுலேயும் போகுதுங்க. ஏன்னா வைப்ஸ் எல்லோரும் வச்சுருக்கோமோ அப்படிங்கிறது டவுட்டு தான். நெயில் பாலிஷ் ரிமூவர்னால் பொதுவாக எல்லாருமே வச்சுருப்போம். அதை லேசாக ஒரு பஞ்சால் இல்லைன்னா ஒரு காட்டன் துணியில் லேசாக நனைச்சிட்டு இந்த மாதிரி தொடச்சோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் தவறுதலாக இது மட்டும் இல்லை, இப்போ டிவி மேலேயோ ஏதாவது கிரைண்டர் மேலேயோ ஏதாவதுல கூட குட்டீஸ் அப்படியே இங்கோட தொட்டுட்டாங்க, கரை ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குட்டீஸ்க்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு கூட இதை நல்லா அழகாக சூப்பராக தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு கம்மி விலையில் கூட கிடைக்கிது. அதை கூட நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சமயங்களில் அது ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது நம்ம சேனலில் ஒரு கிச்சன் டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கிறேங்க. நிறைய கிச்சன் டிப்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கு இதில் ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். கிச்சன் டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் தாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த டிப்ஸு உங்களுக்கு அவசியமாக இருந்ததா பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த டிப்ஸை வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. அடுத்ததாக நம்ம அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. டிப் நம்பர் 3. இப்போ நம்ம வீட்டில் தோசைக்கல் இருக்கும். அந்த தோசைக்கல்லில் தோசையெல்லாம் ஒழுங்காக திரும்பாமல் இருக்கும், நம்மளுக்கு ஒட்டி பிடிச்சிரும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்து அந்த காட்டன் துணிக்குள்ளே இப்போ பொதுவாக வந்து நம்ம பேப்பர் வச்சு துடைப்போம், இல்லைன்னா பேப்பர் டவல் வச்சு துடைப்போம், இல்லைன்னா வெங்காயம் வச்சு துடைப்போம். இந்த மாதிரியெல்லாம் செய்வோம். இது எல்லாத்த விட ஒரு சூப்பரான மெத்தடு தான் சொல்ல போகிறேன் இந்த தடவை. பாருங்கள், தோசை திரும்பவே மாட்டேங்குது. இது ஒரு இரும்பு கல் தான், எனக்கு இரும்பு தோசைக்கல் தான். பாருங்கள், இது எப்படி துடைக்க போகிறேன் அப்படின்னு. நான் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துருக்கிறேன். இந்த புளியை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பருக்குள்ளே வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து நல்லா மிதமான தீயில் அடுப்பை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கணும். இந்த புளியோட அந்த தன்மை வந்து அந்த கல் மேலே இருக்கிற கரை எல்லாத்தையுமே எடுத்துரும். இதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. அடுப்பு மிதமான தீயில் தான் இருக்குது. கல் சூடாகிடுச்சு, அதுக்கப்புறம் அடுப்பு மிதமான தீயில் வச்சாச்சு. இப்போ நல்லா தொடச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாங்க. மறுபடியும் நீங்கள் வந்து துணி வச்சு துடைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் துடைச்சிருக்கிறோம். புளியும் வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு பொருள் தான், அதனால் மறுபடியும் அதை வந்து தொடச்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், தோசை ஊற்றியிருக்கிறேன். லேசாக எண்ணெய் விட்டாச்சு. அந்த முரண்டு பிடிச்ச தோசை இப்போ எவ்வளோ அழகாக திரும்புது பாருங்கள். சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் லேசாக உப்பு போட்டு எலுமிச்சப்பழம் இருந்ததுன்னா அது வச்சு கூட நம்ம தோசைக்கல்ல தேய்ச்சி எடுக்கலாங்க. தேய்ச்சி அடிச்சுட்டு நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் தோசை சுடுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், நம்ம அலுமினிய குக்கரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. இங்கே பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. என்னோடய பழைய குக்கரில் எவ்வளோ ஒரு கரை இருக்குது. அதே குக்கரை நான் எவ்வளோ புதுசாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், கிச்சன் டிப்ஸில் இருக்குது. நீங்கள் அவசியமாக இருந்ததுன்னா போய் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு போகலாங்க. டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே கிச்சன் சிங்க் யூஸ் பண்ணுவோம். இந்த கிச்சன் சிங்கை வந்து நல்லா பளிச்சுன்னு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக நினைக்கிறாங்க நிறைய பேர். இதை எப்படி ஈஸியாக நல்லா பளிச்சுன்னு வைக்கலாம் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். நான் ஒரு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு தான். ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன். ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. லேசாக தண்ணி நனைச்சிட்டு நம்ம வந்து சிங்கை இதனால் நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பேஸ்ட்டு தான் எடுக்கணுமா யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு அப்படின்னா, நான் சொல்லுவேன் தீந்து போன பேஸ்ட் டப்பா இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஒரு சிசர்ஸ் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டே அப்படின்னா உள்ளே நிறைய பேஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து அதை எல்லாத்தையும் வலித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கிச்சன் சிங்க்கு, பாத்ரூம் சிங்க் எல்லாமே தேய்க்கிறதுக்கு அந்த மாதிரி பழைய பேஸ்ட் பாக்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெறும் பேஸ்ட்டு வச்சு தான் நான் தேய்ச்சேன். எவ்வளோ அழகாக நீட்டாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அந்த பேஸ்ட்டோட ஒரு வாசனையும் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா, அதுவும் எவர் சில்வருங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்ம சிங்க் ரெடி ஆகிடுச்சு, க்ளீன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார்